இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24 28 முடிய. இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். அவரை பின்பற்றுகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நமக்கு கற்றுத்தருகிறார். தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன்னலம் ஏன் துறக்க வேண்டும்? நாம் யாரை பின்பற்றுகிறோமோ அந்த குரு, தலைவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னலம் துறந்தார். தெய்வீகத்தை துறந்து மனிதத்தை ஏற்றுக்கொண்டார். மனிதத்திலும் கூட அடிமை கோலம் பூண்டார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2:6 நாம் வாசிக்கிறோம். அடிமை கோலம் பூண்டார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து சென்றார் நமக்காக. அவர் நம்முடைய குரு என்றால் சீடர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை போல நாம் முனைப்போடு அன்றாடம் வருகின்ற துன்பங்களை உண்மையை பேசுவதற்காக, உண்மையாய் வாழ்வதற்காக, அன்பு செய்வதற்காக, கீழ்ப்படிவதற்காக, பிறர் நலம் தேடுவதற்காக நமக்கு வருகின்ற துன்பங்கள் என்ற சிலுவையை சுமந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை பின்பற்ற முடியும். அப்படி பின்பற்றுகின்றவர்களுக்கு கடவுள் என்ன கொடுக்கிறார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். பார்த்தீர்களா? நமக்கு கைமாறு உண்டு. வெறுமனே நாம் பாடுபட்டு ஒன்றுமில்லாமல் போகிறார்களே, விவசாயிகள் பாடுபடுகிறார்கள், தண்ணீர் இல்லாமல் போகிறது, அந்த கதிர்கள் எல்லாம் பதறாய் போய் விடுகிறது. அப்படி அல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. வயிற்றுக்காக உழைப்பதில் அப்படி நடக்கும். இந்த உடல் இன்பத்திற்காக, உலக ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நடப்பதில் அப்படி நடக்கும். ஆனால் வாழ்வதில், கடவுளுக்காக வாழ்வதில் அப்படி இருக்காது. அது செயலுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். நிலை வாழ்வை தருவார், மாட்சியை அணிந்து கொள்ளுவோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனதை, உள்ளத்தை, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை துன்பங்களை நாங்கள் சுமக்க வேண்டி இருப்பினும், எவ்வளவு பெரிய சிலுவைகளை நாங்கள் சுமந்து உம்மை பின்பற்ற வேண்டி இருப்பினும் உம்மை பின்பற்றுவோம். உமக்காக உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். உமக்காக எந்த தீமைகளையும் கடந்து சென்று அவைகளையெல்லாம் உடைத்து கொண்டு நன்மைகளுக்காக உயிரை கொடுத்தவர்கள், நன்மையின் ஊற்றாகிய உம்முடைய பெயருக்காக உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். எங்கள் குருவோ தன் உயிரையே, உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசு தம் உயிரையே சிலுவையில் கொடுத்தார். நாங்கள் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுவோம் என்ற உறுதியையும் அதற்கான செயல்பாட்டுக்கான வலிமையையும் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.